அமைச்சர் நாசர் அவங்க சொல்கிறாங்க, அரை சதத்தை எட்டி விட்டார் விஜய், எதில் உயிரிழப்பில் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அப்போ தாவேகாவை நோக்கி இந்த விமர்சனம் வருதுன்னா, அப்போ கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு நீங்கள் அப்போ இன்னுமே சரியாக செயல்படலை அப்படின்னு தானே அர்த்தம். அவர் ஏன் இறந்தாருன்னு அவர் கூட இருக்கிறவர்களும் குடும்பத்தார்களும் கூடவே வேலை செய்யக்கூடியவர்களும் பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறாங்க, பேட்டிகள் கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு ஏற்கனவே மாரடைப்புகள் இருந்தது, இதய சம்பந்தமான நோய் இருந்தது அப்படின்றது எல்லாத்துக்குமே தகவல் கொடுத்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் உதயநிதி போகக்கூடிய ஒரு மீட்டிங்க்கு கொடிக்கம்பம் அமைக்கும் போது மின்சாரம் தாக்கப்பட்டு செத்து போனாங்களே, அதுக்கு ஏன் போய் கேட்கல, பேசல? இதெல்லாம் பேசுவாரா சாமு நாசர்? இதுக்கெல்லாம் அருகதை இருக்கா? அவருக்கு அவர் கேட்ட கேள்விகளுக்கு நாசர்கிட்ட என்ன பதில் இருக்கு? அது சார்ந்த பதில்களை சொல்வாரா? சிறுபான்மை மக்கள் மீது இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய நலத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாரு, சிறுபான்மை மக்கள் மீது இருக்கக்கூடிய தாக்குதல்களை பற்றி பேசுவாரா? அம்மாப்பட்டினத்தில் 70க்கும் மேற்பட்ட வீடுகள் இடித்து நொறுக்கப்பட்டது, இஸ்லாமிய வழிபாட்டு தலம் சொல்லக்கூடிய பள்ளிவாசல் தரைமட்டமாக்கப்பட்டது, 70 ஆண்டுகள் பள்ளிவாசல் போய் தடுத்து நிறுத்திட்டாரா? ஆவின் துறையில் எத்தனை முறைகேடுகள் இருந்தது, காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக பணம் வாங்கிட்டீங்கன்னு உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தது, அதுக்கு பதில் சொல்லிட்டாரா? தன்னுடைய மகனை வச்சுக்கிட்டு சொந்த தொகுதியில் ஆவடியில் ஏகப்பட்ட அராஜகங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாரு, அதுக்கு பதில் சொல்வார் ஆவடி சாமு நாசர்? இஸ்லாமிய மக்களினுடைய காவல் தெய்வம்னு சொல்லி இந்த மு.க. ஸ்டாலினை சொல்றீங்களா? உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்கா? நீங்க இஸ்லாமியரா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா? யாரை நீங்க சொல்ல முடியும் தெய்வம் சொல்லி? நபிகள் நாயகம்னு சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையே நீங்க தெய்வம்னு சொல்ல முடியாது. இஸ்லாமியர்களுடைய வருகை இந்த பக்கம் இல்லைன்னு சொல்லி யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க? இஸ்லாமிய மக்களை ஏமாத்துறீங்களா? அந்த சமூகம் இதுக்கு மேல ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. போதும் உங்களுடைய போலியான நாடகங்கள். சிறைவாசிகள் விடுதலைன்னு சொல்லி நடத்தின நாடகங்களும் போதும், சிறுபான்மை மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பாடுன்றது போதும், சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலனா இருப்போம்னு சொல்றதும் போதுன்ற. எங்களை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு தெரியும். அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் வந்திருக்கிறார், எங்களுக்கான பிரதித்துவத்தை கொடு. அதுதானே சிறுபான்மை மக்கள் கேட்கிறாங்க, கொடுத்துட்டு போக வேண்டியதானே? ஏன் கொடுப்பதற்கு மறுக்குது இந்த விடியல் ஆட்சி? இவரு அமைச்சர், மாவட்ட செயலாளர், அங்க உள்ள எம்எல்ஏ, இவர் போய் ஒரு சின்ன பாலங்களை இவர் திறந்து வைக்கணும், இவர் பையன் போய் திறந்து வைப்பாரு. எதன் அடிப்படையில் உங்க பையனை வச்சு பண்றீங்க? குடும்ப ஆட்சி பண்றீங்களா நீங்களும்? பிஜேபி காரன் நாசம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் அவனை வரவிடாம பண்றோம். இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை அழிச்சிருவான், சிறுபான்மை மக்கள் மீது வன்மம் கொண்டவனா இருக்கிறான் தான் அவனை வரவிடாம வச்சிருக்கிறோம். ஆனா நீ பாதுகாப்பேன்னு சொல்லி, நீ எங்களுக்கு கேடயமா இருப்பேன்னு சொல்லி, நீயே எங்களுக்கு எதிரியாகவும் ஆயுதமாக மாறுறேன்னா உங்களை எதுக்கு நாங்க எடுத்துட்டு வரணும்னு கேட்கிறேன். பிஜேபியை விட அவங்க கொடுமையானவர்கள் சொல்றேன். அவன் நேரடியான எதிரி, நீ மறைமுகமா இருந்துகிட்டு முதுகுல குத்துறேன்னு சொல்றேன். மகளிர் உரிமை தொகை 5000 ஏன் இப்ப போட்டீங்க? அதுக்கு சொல்லுங்க பதில். 3 மாசத்துக்குள்ள காசை முன்னாடியே போட்டாராம். சரி, 2000 கோடை விடுமுறைக்காக போட்டுட்டாராம். ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க? எல்லா மகளிருக்கும் கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, அது 28 மாசமா நிறுத்தி வச்சிங்கல்ல, அந்த 28,000 சேர்த்து போடுங்க. ஏன் போட மாட்டீங்க? பீகார்ல எப்படி 10,000 கொடுத்தானோ தேர்தலுக்கு முன்னாடி, அதே மாதிரி அதை விமர்சிச்சு பேசினாரு செல்வ பெருந்தகை, இப்ப பேசுவாரா? அண்ணன் திரும்ப விமர்சிச்சு பேசினாரு, இப்ப பேசுவாரா? இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளும் தலைவர்களும் பேசினாங்களே, இப்ப பேசுவாங்களா? இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். விஜயோடைய கூட்டம் அப்படின்னாலே உயிரிழப்பு அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு உயிரிழப்பு நடந்தது. அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா ஒவ்வொரு செய்தி ஊடகங்களில் ஒரு மாதிரி வருது. ஸோ அப்போ விஜயோடைய கூட்டம்னாலே ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கும்போது அமைச்சர் நாசர் அவங்க சொல்கிறாங்க, அரை சதத்தை எட்டி விட்டார் விஜய், எதில் உயிரிழப்பில் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அப்போ தாவேகாவை நோக்கி இந்த விமர்சனம் வருதுன்னா, அப்போ கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு நீங்கள் அப்போ இன்னுமே சரியாக செயல்படலை அப்படின்னு தானே அர்த்தம். அதாவது அவர் ஏன் இறந்தாருன்னு அவர் கூட இருக்கிறவர்களும் குடும்பத்தார்களும் கூடவே வேலை செய்யக்கூடியவர்களும் பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறாங்க, பேட்டிகள் கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு ஏற்கனவே மாரடைப்புகள் இருந்தது, இதய சம்பந்தமான நோய் இருந்தது அப்படின்றது எல்லாத்துக்குமே தகவல் கொடுத்துருக்குறாங்க. அங்கே நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க, ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு ஓடுனாங்கன்னு ஒரு காட்சியை உங்களால் காட்ட முடியுமா? யாருக்கும் தண்ணி பற்றாக்குறையாக இருந்ததுன்னு ஒரு காட்சியை காட்ட முடியுமா? இல்லை வேறு யாராவது மயக்கம் போட்டு இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சுன்னு காட்ட முடியுமா? இல்லை கூட்ட நெரிசலில் சிக்கி தவிச்சாங்கன்னு காட்ட முடியுமா? இல்லை 5000 பேருக்கு டோக்கன் கொடுத்துட்டு ஒரு 10,000 பேரை உள்ளே விட்டுட்டாங்கன்னு காட்ட முடியுமா? அத்தனையும் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. யாரெல்லாம் QR கோடோட அந்த டோக்கனோட உள்ளே வராங்களோ, அனுமதி சீட்டோட அவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்போ ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு கூட்டத்தை விமர்சனம் செய்வது, அவர் கேட்ட கேள்விகளுக்கு நாசர்ட்ட என்ன பதில் இருக்கு, அது சார்ந்த பதில்களை சொல்வாரா? சிறுபான்மை மக்கள் மீது இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய நலத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாரு, சிறுபான்மை மக்கள் மீது இருக்கக்கூடிய தாக்குதல்களை பற்றி பேசுவாரா? இப்போ ஒரு பள்ளிவாசல் வாசல்லையே பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை திருடுறாங்கன்னு ஒருத்தர் என்ன கொலை கொன்னுடுவாங்கன்றத பேட்டியும் கொடுத்ததுக்கு பிறகு அவர் அதே பள்ளிவாசல் வாசலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொழுதுட்டு வரும்போது காலையில் 5:15 மணிக்கு படுகொலை செய்யப்படுறாரு. அது இப்போ சிறுபான்மை மக்கள் மீதான ஒரு வன்மம் இல்லையா? அது இப்போ அவர் தடுத்து நிறுத்திட்டாரா, இல்லை பாதுகாத்துட்டாரா, இல்லை அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கு இந்த திமுக அரசு? சிறுபான்மை மக்களுடைய நலத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டாரு? நம்ம கனிம வளம் கொள்ளை போகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் புகார் கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி ரவுடிகள் மிரட்டுறாங்கன்னு சொல்லி அதே கனிம வள லாரியில் அடித்து கொன்னாங்களே என்னுடைய சகோதரன், அந்த ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர், அதை வெளியில் கொண்டு வந்துட்டாங்களா? இந்த நாசர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? சரி, சிறுபான்மை மக்களுடைய நல வாரிய உறுப்பினர் அமைச்சராக இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய அம்மாப்பட்டினத்தில் 70க்கும் மேற்பட்ட வீடுகள் இடித்து நொறுக்கப்பட்டது, இஸ்லாமிய வழிபாட்டு தலம் சொல்லக்கூடிய பள்ளிவாசல் தரைமட்டமாக்கப்பட்டது, 70 ஆண்டுகள் பள்ளிவாசல் போய் தடுத்து நிறுத்திட்டாரா? களத்தில் போய் நின்றுட்டாரா? உங்களுடைய துறை சார்ந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது, ஏற்கனவே ஆவின் துறையில் இருந்தது, ஆவின் துறையில் எத்தனை முறைகேடுகள் இருந்தது, காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக பணம் வாங்கிட்டீங்கன்னு உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தது, அதுக்கு பதில் சொல்லிட்டாரா? பாலில் தனியார் மையத்துக்கு அதிகப்படியான இடத்தை கொடுத்துட்டு அரசுக்கு வரக்கூடிய பாலை தடுத்து நிறுத்தினாருன்றது புகார் குற்றச்சாட்டுகள் எழும்பிச்சு, அதுக்கு பதில் சொல்லிட்டாரா? சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பால், தயிர், மோர் இதனுடைய விலைகள் எல்லாமே தட்டுப்பாடு ஏற்பட்டு விலைகள் அதிகரிச்சுது, தனியார் மயமாக்கலுக்கு அதிகமாக துணை போனாரு, அதை பற்றி இன்னைக்கு பேசுவாரா? ஒரு தொண்டர் ஒரு மீட்டிங்கில் ஒரு கலெக்டரோட உட்காந்து பேசும்போது அங்கே பேசுனதுக்கு ஒரு தொண்டரை, சொந்த கட்சியினுடைய தொண்டரை போஸ்டர் ஓட்டியிருப்பான், காலங்காலமாக கஷ்டப்பட்டிருப்பான், அந்த தொண்டனை சாலையில் இருக்கக்கூடிய ஒரு நாயை கல்லு கொண்டு எரிவதை போல எடுத்து எரிஞ்சு துரத்துறாரு, அதுக்கு பதில் சொல்வாரா நாசரு? தன்னுடைய மகனை வச்சுக்கிட்டு சொந்த தொகுதியில் ஆவடியில் ஏகப்பட்ட அராஜகங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாரு, அதுக்கு பதில் சொல்வார் ஆவடி சாமு நாசரு? எதை நோக்கி அவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற, அதுக்கு பதில் சொல்லுவாரா? இன்னும் ஒருத்தர் கிளம்பி இருக்கிறார், நாளைக்கு புகார் கொடுக்க போறார் அவர் மீது, புரியுதுங்களா? இன்னும் ஏகப்பட்ட அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா? இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொன்னாலுமே கூட இல்ல, இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் சொல்லலாம் திமுகவுக்கு தான் இருக்குன்னு அந்த மாதிரி பகல் கனவை நீங்க கண்டுகிட்டுருங்க. இப்போ இதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல முதல்ல தகுதி நீக்கம் பண்ணதுல 3 பேர்ல அவரும் ஒருத்தர், புரியுதுங்களா? உங்க முகத்தை உங்களாலே உங்களுடைய முதுக உங்களாலேயே பார்க்க முடியல, நீங்க இங்க பதில் சொல்றீங்களே. கள்ளக்குறிச்சியினுடைய விசச்சாராயத்துக்கு முதலமைச்சர் போலன்றதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்க வேண்டியதானே சாமு நாசரியா? நிக்கல, எங்க போயிட்டீங்க? இப்போ சமீபத்தில் உதயநிதி போகக்கூடிய ஒரு மீட்டிங்க்கு கொடிக்கம்பம் அமைக்கும் போது மின்சாரம் தாக்கப்பட்டு செத்து போனாங்களே, அதுக்கு ஏன் போய் கேட்கல, பேசல? இதெல்லாம் பேசுவாரா சாமு நாசரு? இதுக்கெல்லாம் அருகதை இருக்கா? அவருக்கு சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனா இருக்கிறாரா? உங்களுக்கு என்ன, எதுக்காக இந்த நலத்துறை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? துறை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இது வரைக்கும் ஏதாவது கவனம் செலுத்தி இருக்கீங்களா? வக்ஃபினுடைய பிரச்சனையில உங்களுடைய நிலைப்பாடு என்ன, அதுக்கு பதில் சொல்லுவாரா? சிறுபான்மையினரின் காவலர்கள் நாங்கள் தான், சிறுபான்மையினருடைய இஸ்லாமிய மக்களினுடைய காவல் தெய்வம்னு சொல்லி இந்த மு.க. ஸ்டாலின் சொல்றீங்களா? உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்கா? நீங்க இஸ்லாமியரா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா? யாரை நீங்க சொல்ல முடியும் தெய்வம் சொல்லி? நபிகள் நாயகம்னு சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையே நீங்க தெய்வம்னு சொல்ல முடியாது. அவர் நபிகள் நாயகம் தானே, வழிகாட்டுதலாக வந்தவர் தானே, உங்களை வழி நடத்த வந்தவர் தானே, தூதராக வந்தவர் தானே. நீங்க இந்த ஸ்டாலினை காவல் தெய்வம், சிறுபான்மை உன்னுடைய காவல் தெய்வம் சொல்லு. உன்னை முஸ்லீம்ல ஏத்துக்கலன்னா நீ எந்த சாமியை வேணா கும்பிட்டுட்டு போ, இங்க யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை. நீ யாரை வேணா அடையாளப்படுத்திக்கிட்டு போ. இஸ்லாமியர்களுடைய காவல் தெய்வம் நீ எப்படி சொல்லுவ? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்போ அதை பார்த்துக்கிட்டு இந்த இஸ்லாமிய இயக்கங்களும் கட்சிகளும் பின்னாடி இருக்குன்னா அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஆனாலும் விஜயின் வருகைக்கு பிறகு நிறைய சிறுபான்மையினர்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன்ஸ் மேபி விஜய்க்கு ஆதரவாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா
முஸ்லிம்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் திமுக சைடு தான் ஆதரவா யார் இருக்கிறாங்க சொல்றா? அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு காலையில கூட நாங்க வந்து ஒரு கள தகவல் சேகரிக்கிறவங்க கிட்ட பேசும்போது சொன்னாங்க. அதை வந்து தவறான கருத்து. நான் உங்களுடைய கள தகவலையே எடுத்து போடுங்க. நேற்று நடந்த தலைவர் தளபதி அவர்களுடைய மக்கள் சந்திப்பை எடுத்து போடுங்க. அதில் எவ்வளவு இஸ்லாமிய மக்கள் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளோ இஸ்லாமிய பெண்கள் கலந்துக்கிட்டாங்கன்றதை உங்களால் நேரடியாக பார்க்க முடியும்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே வேறு என்ன தகவல் வேணும்? அவர் போடக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா ஏரியாக்களிலும் இருக்கக்கூடிய அத்தனை வட்டம், பகுதி, நகரம், பேரூராட்சி, ஊராட்சி, நகராட்சி, தொகுதிகள், மாவட்டம் எல்லா இடங்களிலுமே இஸ்லாமிய கூட்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பல இஸ்லாமியர்கள் விருப்ப மனு வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம்ன்ற பகுதியில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நான் போய் பேசிக்கிட்டு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1000 பேருக்கு மேலே அந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கேன். முழுக்க முழுக்க இஸ்லாமிய ஊருக்குள்ளேயே போய் பேசிட்டு வந்திருக்கிறேன். இதில் என்ன சொல்ல போறீங்க? இஸ்லாமியர்களுடைய வருகை இந்த பக்கம் இல்லைன்னு சொல்லி யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க? இஸ்லாமிய மக்களை ஏமாத்துறீங்களா? அந்த சமூகம் இது மேலே ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. போதும் உங்களுடைய போலியான நாடகங்கள். சிறைவாசிகள் விடுதலைன்னு சொல்லி நடத்தின நாடகங்களும் போதும், சிறுபான்மை மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பாடுன்றது போதும், சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலனா இருப்போம்னு சொல்றதும் போதுன்ற. எங்களை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு தெரியும். அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் வந்திருக்கிறார். எங்களுக்கான பிரதித்துவத்தை கொடு. அதுதானே சிறுபான்மை மக்கள் கேட்குறாங்க. கொடுத்துட்டு போக வேண்டியதானே? ஏன் கொடுப்பதற்கு மறுக்குது இந்த விடியல் ஆட்சி? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாமு நாசர் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதி ஆயிட்டாரா? எப்படி நீங்க கணக்குல கொண்டுட்டீங்க? இஸ்லாமியர்களுடைய பிரதித்துவத்தை கொடுக்க வேண்டியதானே? அதுக்காக எப்பாவது சிறுபான்மை மக்களுக்காக பேசியிருப்பாரா சட்டமன்றத்தில் ஆவடி நாசர்? சிறுபான்மை மக்கள் குறித்த பார்வை என்னவா இருக்குது சாமு நாசர்ட்ட? சிறுபான்மை மக்களுக்காக என்ன பேசி இருக்கிறாரு? எந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறாரு? எந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்திருக்கிறாரு? 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேர்மனா இருந்தீங்கல்ல, ஆவடி நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்துக்கு 420 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்களே, அந்த பணம் எங்க போச்சு? மப்பா பாண்டியராஜன் கடந்த காலங்களில் அதை கேள்வியாவே சட்டமன்றத்தில் எழுப்பினாரு. அதுக்கு விடை என்ன? அந்த 420 கோடி ரூபாய் பணம் எங்க போச்சு? இப்ப அதெல்லாம் தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சமூக ஆர்வலர் நீதிமன்றத்துக்கு போறான், அதுக்காக பல ஆதாரங்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறார். இவரு அமைச்சர், மாவட்ட செயலாளர், அங்க உள்ள எம்எல்ஏ. இவர் போய் ஒரு சின்ன பாலங்களை இவர் திறந்து வைக்கணும், இவர் பையன் போய் திறந்து வைப்பாரு. எதன் அடிப்படையில் உங்க பையனை வச்சு பண்றீங்க? குடும்ப ஆட்சி பண்றீங்களா நீங்களும்? உங்க பையன் மேயர்ன்ற பேர்ல அவர் உதயகுமார்னு ஒருத்தர் இருக்கிறார் நினைக்கிற ஒரு அவரை போட்டு வச்சுட்டு எல்லா வேலையும் அங்க யார் பண்றது? எல்லாமே இவருடைய அலுவலகத்துக்கு தான் வரணும். அவர் பையன் யாரை டிசைட் பண்றாரோ அவர் தான் அங்க போகணும். அராஜகத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இஸ்லாமியர்களுடைய ஆதரவு இருக்குன்னு சொல்றீங்களே, வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருந்தா அடுத்த முறை நில்லுங்க, இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வாங்கி காட்டுங்கன்னு சொல்றேன். நாங்க ஆட்சிக்கு வரலன்னா பிஜேபி உள்ள வந்துரும். இதுதான் வந்து ஐயா போதும். நீங்க இந்த பிஜேபியினுடைய இந்த மகுடி வாசிச்சு பாம்பு எந்திரிச்சு நடனம் ஆடின கதையெல்லாம் போதும். எங்களுக்கு எல்லாமே தெரியும். பிஜேபி வந்துரும். பிஜேபியே வந்தாலும் பரவாயில்ல, நீங்க வர வேண்டாம், போதுமா? பிஜேபிக்காரன் நாசம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் அவனை வரவிடாம பண்றோம். இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை அழிச்சிருவான், சிறுபான்மை மக்கள் மீது வன்மம் கொண்டவனா இருக்கிறான் தான் அவனை வரவிடாம வச்சிருக்கிறோம். ஆனா நீ பாதுகாப்பேன்னு சொல்லி, நீ எங்களுக்கு கேடயமா இருப்பேன்னு சொல்லி, நீயே எங்களுக்கு எதிரியாகவும் ஆயுதமாக மாறுறேன்னா உங்களை எதுக்கு நாங்க எடுத்துட்டு வரணும்னு கேட்கிறேன். அப்படிப்பட்ட நீங்க பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்தாலும் பரவாயில்லடா, நீங்க வரக்கூடாது. பிஜேபியை விட அவங்க வந்து கொடுமையானவர்கள் சொல்றான். அவன் நேரடியான எதிரி. நீ மறைமுகமா இருந்துகிட்டு முதுகுல குத்துறேன்னு சொல்ற. அவன் உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் RSS சித்தாந்தத்தின் அடிப்படையில கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறான். நீ திராவிட கொள்கையை பேசிக்கிட்டு சிறுபான்மை மக்களை வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கன்னா என்ன அர்த்தத்துல நீ நடத்திக்கிட்டு இருக்கிற? அப்ப நீ என்ன சமூக நீதியை பேசிக்கிட்டு இருக்கிற? நீ என்ன பெரியாரினுடைய கொள்கையை பேசிக்கிட்டு இருக்கிற? இதை பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? சிறுபான்மை மக்களுக்கு போதிய இடஒதுக்கீடை கொடுத்துட்டீங்களா உங்களுடைய கட்சியில? எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிறீங்க? சென்னை நகருக்குள்ள 200 மாமன்ற உறுப்பினர் இருக்கணும். எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? எத்தனை நாடாளுமன்ற? ஒருத்தரை கொடுக்கறதுக்கு துப்பு இல்லையா உங்களுக்கு? ஒருத்தரை கொடுக்கறதுக்கு துப்பு இல்லையே. கொடுத்துருக்கீங்களா நாடாளுமன்ற உறுப்பினரா? அப்போ உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே இல்லைன்னா நீங்க எதுக்கு இதை பண்ணணும்? இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பிஜேபி வந்தாலும் பரவாயில்ல, நீ வரக்கூடாது. பிஜேபியை வரவிடாம பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு தலைவர் தளபதி அவர்கள் நிக்கிறார். இன்னைக்கு காலத்துல மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியா நிக்கிறாரு.
நீ தலைகீழ நின்னாலும் நீயும் வர முடியாது, பிஜேபியை நீயே நினைச்சாலும் வர வைக்க முடியாது. முதல்ல ஒன்னாலேயே வர முடியாதுன்றோம். அப்புறம் எப்படி பிஜேபி வருங்க? அப்ப மக்களை மறைமாற்றும் வேலையை தானே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இனிமே இந்த கதையை சொல்லி எல்லாம் நீங்க எங்களுக்கு விபூதி அடிக்கக்கூடிய வேலையெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்காதீங்க. சிறுபான்மை மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 5000 இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? மகளிர் உரிமை தொகை 5000 ஏன் இப்போ போட்டீங்க? அதுக்கு சொல்லுங்க பதில். 3 மாசத்துக்குள்ள காசை முன்னாடியே போட்டாராம். சரி, 2000 கோடை விடுமுறைக்காக போட்டுட்டாராம். ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க? எல்லா மகளிருக்கும் கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, அது 28 மாசமா நிறுத்தி வச்சிங்கல்ல, அந்த 28,000 சேர்த்து போடுங்க. இப்போ ஏன் போட மாட்டீங்க? ஏன் போட மாட்டீங்க? சாராயம் வித்து வர காசை எடுத்து நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சுன்னா நிறுத்த சொன்னா என்ன பண்றதுன்றத போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பீகார்ல எப்படி 10,000 கொடுத்தானோ தேர்தலுக்கு முன்னாடி, அதே மாதிரி அதை விமர்சிச்சு பேசினாரு செல்வ பெருந்தகை. இப்ப பேசுவாரா? அண்ணன் திரும்ப விமர்சிச்சு பேசினாரு, இப்ப பேசுவாரா? இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளும் தலைவர்களும் பேசினாங்களே, இப்ப பேசுவாங்களா? யார் பேசுவா? இந்த திமுக அவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல, 5000 கொடுத்ததுனால இவங்க ஜெயிச்சிருவாங்கல்ல. அதை நீங்க தான் விமர்சனம் பண்ணுனீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அறிவு இருக்கு, அதை நீங்க தான் விமர்சனம் பண்ணீங்க. காசுக்காக அங்க போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீங்க இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மக்களுக்கு வர வேண்டிய தொகையை கொடுத்துருக்கீங்க. சும்மா உங்க அப்பா வீட்டுல இருந்தாலும் எடுத்துட்டு வந்து கொடுக்கல. இல்ல, அப்போ அங்க 10,000 கொடுத்து அங்க வந்து பீகார்ல வந்து நிதிஷ்குமார் ஜெயிச்ச மாதிரி இங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு புரியலையா நான் சொல்றது? புரியுது. அந்த கட்டமைப்பு தப்புன்னு பிரச்சாரம் பண்ணது யாரு? அவங்கதான். அவங்கன்னா எவங்க? நீங்க சொன்ன மாதிரி திருமாவளவன் அவர்கள், செல்வ பெருந்தகை, திமுகவும் சேர்த்துதான். அப்ப 10,000 கொடுத்தா ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னது அவங்க தானே. இப்ப 5,000 கொடுத்தவன ஓட்டு கேட்பீங்களா? செவ்வுள்ளே அடிப்பாங்க, விசில வச்சு. மக்கள் இப்ப அவங்க விசில வச்சு எங்க அடிப்பாங்க? சொல்றேன், விசில வச்சு எங்க அடிப்பாங்க? காதுலையும் செவ்வுள்ளி அடிப்பாங்க. புரியுதுங்களா? மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீ 5,000 50,000 கொடுத்தாலும் உனக்கு ஓட்டு இல்லைன்றான். ஆனாலும் பேசுறவங்க யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டுன்னு பேசுறவங்களும் குறிப்பிட்ட சதவீதம் இருக்கிறாங்க. யார் குறிப்பிட்ட சதவீதம் வந்து குறிப்பிட்ட சதவீதம் காசுக்காக இந்த நாட்டையும் மக்களையும் விற்கிதுன்னு அதை திருத்தவே முடியாது. நமக்கு தெரியும்ல. அப்ப ஈரோடு இடைத்தேர்தல்ல நிறைய இடைத்தேர்தல் விஷயத்தெல்லாம் நீங்க ஒருபோதும் பேசவே முடியாது. இடைத்தேர்தலுக்கெல்லாம் ஒரு ஓட்டுக்கு 5,000 கொடுத்ததெல்லாம் இருக்குது. தங்க மூக்குத்தி கொடுத்தது, கொலுசு கொடுத்ததெல்லாம் இருக்குது. புரியுதுங்களா? அதையெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லிட்டு மூக்க அழகிரி ஒரு ஃபார்முலா வச்சுருந்தார். புரியுதுங்களா? அதெல்லாம் இங்கே வந்து செல்லுபடியாகாது, எடுபடாது. இன்றைக்கி தமிழகத்தினுடைய மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். 2 பேருமே வேண்டாப்பா போயிட்டு வாங்க ராசான்ற முடிவில் இருக்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி கூட்டணியை வச்சுருக்குறோம், அந்த மாதிரி கூட்டணியை, எல்லா கூட்டணியும் வச்சுருக்கீங்க, கொள்கையை வச்சுருக்கீங்க, எல்லா திட்டங்களையும் வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, எதுக்கு 5,000 கொடுக்கணும்? எதுக்கு இப்போ லேப்டாப் கொடுக்கணும்? எதுக்கு தாய்மானவன் திட்டத்தை கொண்டு வரணும்? கொடுக்கறதுல தப்பு இல்லையே. இத்தனை நாள் ஏன் கொடுக்கல? இத்தனை நாள் ஏன் கொடுக்கல? இப்போ அந்த 28,000 சேர்த்து போடுங்க. போடுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இல்லை. அப்போ மக்களை ஏமாற்றணுன்ற நோக்கத்தில் தான் நீங்கள் பண்ணுறீங்க. இதை மக்கள் எப்படி ஆதரிப்பாங்க? ஒருபோதும் ஏற்றுக்கிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறார். தலைவர் தளபதி அன்னைக்கே சொல்லிட்டார், வண்டி வண்டியாக கொண்டு வந்து கொட்டுவாங்க உங்களுக்குன்னு. அதில் மக்கள் ரொம்ப தெளிவான ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அதையெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இல்லை. மக்கள் பணம் மக்கள்கிட்ட இருக்கு. யார் அவர் வீட்டில் இருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு தெரியுமா? இவர் நம்ம பழனிவேல் தியாகராஜன் பேசின வீடியோ. எத்தனாயிரம் கோடி சொன்னார்? 30,000 கோடி. அடித்த பணம் எப்படி வெளியில் எடுக்க போகிறாங்கன்னு அவர் ஸ்டில் அந்த கட்சியில் தானே இருக்காரு. அவர் பேசினது தான் நான் சொல்கிறேன். அவர் அந்த கட்சியில் இருக்காரா இல்லையான்றதெல்லாம் அப்பாற்பட்ட கதை. சொன்னாரா சொல்லலையா? அந்த ஆடியோவில் அவருடைய குரல்னு வந்தது. அதை தான் நானும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தானே அவர் துறை மாற்றப்பட்டாரு. மாற்றிட்டாங்களா இல்லையா? அவரை தூக்கிட்டாங்களா இல்லையா? அதிருப்தி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஏன் வெளியில் வராமல் அதே கட்சியில் தான் நீடிக்கிறாரு. அது அவருடைய சொந்த விருப்பம். அவரை போய் நானும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வர முடியும்? நீங்கள் வேணால் கூப்பிட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்கள் கட்சியில் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, தமிழக வெற்றி கழகம் நேர்மையானவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு திமுகவில் இருப்பது சரியல்ல, உங்களுக்கான ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது, அதில் போய் சேர்ந்துருங்கன்னு போய் சொல்லுங்கள். நீங்கள் மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.